நான் இந்த டுட்டோரியலில் உங்களுக்கு என்ன சொல்லி தர போகிறேன்டா, பிரைட்பேல எப்படி நியூ எம்ப்ளாயை எட் பண்ணுறது சம்மந்தமாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஃபஸ்ட்டு எம்ப்ளாய் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே எம்ப்ளாய் என்ற டேப்பில் நியூ எம்ப்ளாய் என்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணால் இப்படியான ஒரு டேப் நம்மளுக்கு கிரியேட் ஆகும். இது எம்ப்ளாயி நம்ம எப்படிப்பட்ட எம்ப்ளாயி சார்ந்த டீட்டெயில்களை இதில் நிரப்ப வேண்டிய தேவை இருக்குது. ஃபஸ்ட்டு அவர் நேம் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். டேட் ஆஃப் பர்த் ஆட் பண்ணுவோம். அடுத்து ஜெண்டர், அடுத்தது அட்ரஸை இன்புட் பண்ணணும். அடுத்து கண்ட்ரி நான் இங்கிலாந்து செலக்ட் பண்ணுறேன். அடுத்து நான் ஒரு ரேண்டமாக போஸ்ட் கோட் ஒன்று கொடுக்குறேன். அடுத்தது அவர்கிட்ட ஏதாவது இமெயில் ஐடி இருந்தேன்டா அதை இதில் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். ரேண்டமான ஒரு இமெயில் ஐடி அவருக்கு கொடுக்குறேன். அதே மாதிரி ஒரு ரேண்டமான ஃபோன் நம்பரும் நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்து எம்ப்ளாய்மெண்ட் இதை சேவ் பண்ணிக்கலாம். அடுத்து எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போயிருக்கலாம். எம்ப்ளாய்மெண்ட்டில் அவருக்கு எம்ப்ளாயி நம்பர் ஒர்க்ஸ் நம்பர் கொடுக்கணும். நான் இதுக்கு ஒரு ரேண்டமான நம்பரை கொடுத்துக்கிறேன். அடுத்து அவர் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாருண்டா அதை இதில் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். நான் இங்கே அதை செலக்ட் பண்ணலை. அவருக்கு தேவை இருந்தால் இதை செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது அவர் எவ்வளோ கிழமையில் எத்தனை நாள் வேலை செய்கிறார் என்பது இதில் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். மண்டே டு சண்டே மட்டும் வேலை செய்கிறான்டா இது ரெண்டையும் டிக் பண்ணிக்கொள்ளலாம். இங்கே நான் மண்டேலேருந்து ஃப்ரைடே மட்டும் செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்து ஸ்டார்டிங் டேட் வந்து அடுத்தது ஸ்டார்டிங் அண்ட் லீவரை டெப் போயிட்டு அவர் எப்போ வேலைக்கு ஸ்டார்ட் ஆகிறார் என்பதை செலக்ட் பண்ணணும். அடுத்தது பேமெண்ட் எப்போ போகும். மந்த்லி சேலரி போடுவோம் அவருக்கு. மந்த்லி பேமெண்ட் செலக்ட் பண்ணுவோம். மந்த்லி எவ்வளோ கொடுக்க போகிறோம். 2500 பவுண்ட்ஸ் கிட்ட இன்புட் கொடுக்குறேன். மந்த்லி 2500 அவருக்கு பேமெண்ட் பண்ணணும். அடுத்து பேமெண்ட் டீட்டெயில்ஸ் என்ற கான்செப்ட் இருக்குது. இது கம்பல்சரி இல்லை. உங்களுக்கு தேவைண்டா இதை ஃபில்அப் பண்ணிக்கொள்ளலாம். கேஷாக கொடுக்க போகிறீங்களா, செக்கா, கிரெடிட், ட்ரான்ஸ்ஃபரா, அது சார்ந்த விடயங்களை செலக்ட் பண்ணி போட்டு அது சார்ந்த தகவல்களை இதில் இன்புட் பண்ணால் சரி. அது டெக்ஸ் அண்ட் நேஷனல் இன்சூரன்ஸ் சார்ந்த விடயங்கள் இது ஒட்டவாக கிரியேட் ஆகும். அந்த எம்ப்ளாய்க்கு ஏற்கனவே நேஷனல் இன்சூரன்ஸ் நம்பர் இருந்தாண்டா இதில் இன்புட் பண்ணிக்கொள்ளலாம். இந்த கேஸில் நான் இதை இன்புட் பண்ணலை. அடுத்து ஹெச்ஆரில் வந்துட்டு இதிலும் ரிலவெண்டான இன்ஃபர்மேஷனை இன்புட் பண்ணிக்கொள்ளலாம். நான் இதில் மெரிட்டல் ஸ்டேட்டஸை மட்டும் செலக்ட் பண்ணி இன்புட் பண்ணுறேன். சிங்கிள் அண்ட் சேவ் பண்ணுறேன். இப்போ நல்லா பார்த்தா தெரியும், லக்முல் டி சில்வா என்ற ஒரு எம்ப்ளாயி நம்மளோட எம்ப்ளாயீஸ் குளத்தில் ஹெட் ஆகிட்டார்.